அந்த கல்லீரல நம்ம ஆக்டிவேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 30 பேத்துக்கு முன்னாடி நான் அத 100% பண்ணியிருக்கிறேன். அது போதை ஊசி போட்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடிமையானவங்களையும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஊசி, மாத்திரை, போதை மாத்திரை சாப்பிடுறது, இவங்க எல்லாருமே இந்த ஹார்ன்ஸ் போடுறவங்க எல்லாமே ரொம்ப முடியாம உச்சபட்சத்துல வருவாங்க. உங்களுடைய கால் பாதத்த வச்சு நீங்க ஆண் தன்மையுள்ள பெண்ணா? பெண் தன்மையுள்ள ஆணா? அந்த வந்து டைரக்ஷன் தெரிஞ்சிரும். நீங்க அதிகாரமிக்க பெண்மணியா? அல்லது கோபக்கார பொண்ணா? ஏன் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது? அப்படின்னு பாதத்த வச்சே சொல்லிக் கொள்ளலாம். தடவுவதன் மூலியமா ஆர்கன்ஸ்ல எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மூலியமா எண்ணெய போட்டு கட்டைய வச்சு நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது, சிகிச்சை அளிக்கும் பொழுது, உங்களுடைய மொத்த விஷயத்த நாங்க எடுத்துருவோம். இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ண? நீங்க பாதத்த மட்டும் எங்கிட்ட குடுங்க. வேற எதுவும் வேண்டாம். அவர்கள ஒரு 3 முறை, 4 முறை செய்யும் பொழுது, பாதத்துல அதுக்கு உண்டான ஆர்கன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும் பொழுது, அவர் என்ன காரணத்தினால இந்த மதுவுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு, அதற்குண்டான ரூட் காஸ்ட்ட குடுத்துட்டு, ஐயா உங்களுடைய உறுப்பு இந்த அளவுக்கு பாதிச்சிருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கூட்டிட்டு மட்டும் வாங்க. ஓகே. மது அடிமையா இருக்கிற கூட்டிட்டு வாங்க. நான் வந்து 2 விஷயம் சொல்லுவேன். என்கிட்ட வந்து முதல்லயே நானே கண்டுபிடிச்சு மது குடிப்பீங்களான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு செய்யறது ஒரு வகை. எதுவுமே என்கிட்ட முதல்லயே இந்த மாரி ஒரு ட்ரக்கு அடிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் அத குறைக்கணும். அல்லது மாத்திரைகள் அதிகமா சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை வரும். அதிகமா நீண்ட காலமா 5 வருஷம், 10 வருஷமா மாத்திரை எடுத்துட்டு இருந்தாலும் அது பாதிப்பு. அதுவும் ஒரு அடிமை தான். மாத்திரை சாப்பிட்டா தான் எனக்கு வேலை செய்யும்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு அடிமை தான். இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ண? நீங்க பாதத்த மட்டும் எங்கிட்ட குடுங்க. வேற எதுவும் வேண்டாம். அவர்கள ஒரு 3 முறை, 4 முறை செய்யும் பொழுது, பாதத்தில அதுக்கு உண்டான ஆர்கன்ஸ ஸ்டிமுலேட் பண்ணும் பொழுது, அவர் என்ன காரணத்தினால இந்த மதுவுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு, அதற்குண்டான ரூட் காஸ்ட்ட குடுத்துட்டு, ஐயா உங்களுடைய உறுப்பு இந்த அளவுக்கு பாதிச்சிருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அவர்களுக்கு தன்னுடைய உயிரினுடைய அவங்க குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைலாம் பேசக்கூடாது. அவிங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியம், அவிங்களுடைய தேவை, உயிரினுடைய தேவைய அவிங்களுக்கு நம்ம காமிச்சிட்டோம்னா போதும். இது வந்து மனம் சார்ந்து நம்ம பண்றோம்னா அந்த கல்லீரல நம்ம ஆக்டிவேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 30 பேத்துக்கு முன்னாடி நான் அத 100% பண்ணியிருக்கிறேன். அது போதை ஊசி போட்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடிமையானவங்களையும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஓ! அது ஊசி, மாத்திரை, போதை மாத்திரை சாப்பிடுறது, இவங்க எல்லாருமே இந்த ஹார்ன்ஸ் போடுறவங்க எல்லாமே ரொம்ப முடியாம உச்சபட்சத்துல வருவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் சில மருந்துகள் நம்ம மூலிகை மருந்துகள் குடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஆர்கன்ஸ் அதோடைய பலத்த உண்மையான பலம் வந்து அதில இருக்காது. ஸோ, அத வந்து அது பலம் குடுக்குறதுக்காக நாங்க சொல்லுவோம். வயசு இதெல்லாம் பார்த்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் எப்படின்னா, இருக்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க இந்த கடையில விக்குது. இப்ப கிலார்நெல்லி இருக்குது. கிலார்நெல்லி சாப்பிடுங்க. குப்பைமேனி சாப்பிடுங்க. அப்படி. இயற்கையா. இயற்கையான முறையில நான் அவங்களுக்கு சொல்லிருவேன். அவங்களே கடையில வாங்கி சாப்பிட்டு நான் இத வந்து நாம செய்றத சாப்பிடுவோங்கிறத நான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்னீங்க, மதுலருந்து வெளியில கொண்டு வந்துர முடியுமா என்னால அப்படின்னு. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மது அடிக்ட் ஆயி உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கோ, இல்ல வந்து நெறைய பேர் வந்து ஸ்மோக் பண்றதுனால வந்து தொண்டையில நெறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அப்படி வந்து அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுவீங்களா? ம். இப்போ நீங்க நல்ல கொஸ்டின். இதுல வந்து என்னன்னா 86 வயசு நபர். இப்போ லேட்டஸ்ட்டா பார்த்தது. 86 வயசு. அவர் வந்து தொடர்ந்து அவர் வந்து 16, 18 வயசுலேருந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, நான்வெஜ்ஜு இப்படியே 86 வயசு வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமா வாழ்ந்த மனிதர். அப்படிப்பட்ட நபருக்கு நாங்க வந்து இப்ப ட்ரீட் பண்ணது ஒரு 4 தடவ தான் குடுத்தோம். அவர் என்னன்னா, அலோபதி மருத்துவத்துக்கும் அதாவது மாற்று மருத்துவத்துக்கு போக மாட்டேன். அலோபதிக்கு அத கட் பண்ணிருங்க சார். மாற்று மருத்துவத்துக்கு நான் போமாட்டேன். எனக்கு இதிலேயே சரி பண்ணுங்கன்னு சொல்லி வந்தாரு. நான் என்ன பண்ணேன், ஒண்ணுமே இல்ல. பாத சிகிச்சை பண்ணி விட்டுட்டு சில காய்கறிகள் தான் சொன்னேன். சூப்பர். அவரு என்னன்னா, அடுத்த நாளு கரு கரு கருன்னு அந்த மோஷன் போனோனே, சளி நல்லா காரி காரி துப்புன உடனே, அவரு பசி எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. இது நான் செய்யறது பிளான் பண்ணிலாம் செய்றது கிடையாது. அவிங்க உடல்வாகுக்கு நம்ம பண்றோம். இப்ப அந்த கழிவுகளையும் நம்மனால நீக்க முடியும். இளம் வயதா இருந்தாலும் அத சரி பண்ணலாம். பட் இப்ப நுரையீரல்ல கழிவு அதிகமா இருக்குது. ஆர்கன்ஸ் அந்த ஆர்கன்ஸ ஸ்டிமுலேட் பண்ணது மூலியமா சரி பண்ணலாம். ஆ இவ்வளோ வந்து நீங்க பிரச்சனையா பேசிட்டு இருந்தோம். உடல் சார்ந்த நெறைய பிரச்சனை வருது. உடம்பு வலி, மாதவிடாய் கோளாறு இந்த மாரி உடல் சார்ந்த நெறைய பிரச்சனைகள பேசிட்டு இருக்கோம். ஆனா, உடல் சார்ந்த பிரச்சனையோட இருக்கிற பெரிய பிரச்சனை அப்டின்னா, மனம் சார்ந்த பிரச்சனை தான். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இருப்பாங்க. திடீர்னு எனக்கு எரிச்சலா இருக்குன்னுவாங்க. நெறைய பக்கத்துல இருக்கவங்க மேலேயே வந்து ரொம்ப கோபத்த கொட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா, இல்ல எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்குன்னுவாங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க.
இப்படி இந்த மனம் சார்ந்த பிரச்சனைன்னு வந்தா, உடல் சார்ந்த பிரச்சனைக்கு நீங்க பாத சிகிச்சைய குடுத்துர்றீங்க. மனம் சார்ந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஆமா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய மனம் எந்த அளவுல நீங்க பாதிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கவனிங்க. இப்ப எனக்கு கோவமா வருது, எரிச்சலா வருது அப்படின்னா, ஆர்கன்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க அந்த எந்த டிசீஸ்ல நீங்க எந்த வகையா டென்ஷன் ஆனீங்க? எனக்கு ஒருத்தர பார்த்தா பயங்கர பயமா இருக்குது, கோவமா வருது அப்படின்னா, அது சார்ந்த உறுப்பு என்ன? என்ன ரியாக்ஷன் வருது? இப்போ நீங்க ஒரு தலைவர் படம் வந்துட்டா நம்ம உற்சாகமாகறோம்லங்க. அப்போ வந்து நம்ம கிட்னில நம்ம அதுக்குண்டான அட்ரினல் சுரப்பி அதிகமா சுரந்ததுன்னா, நம்ம அதுக்குண்டான எக்ஸ்ட்ரீம்ல ஓவர் சந்தோஷப்படுறோம். அந்த சுரப்பிகள சரியான முறையில கட்டுப்படுத்தியதன் மூலமாக நீங்க என்னதான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா, அது நாங்க அந்த ஆர்கன்ஸ ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது, ஆர்கன்ஸ் அதிகமா துடிக்குது அல்லது குறைவா துடிக்காம இருக்கும். ம். அந்த இயக்கத்த நம்ம சரி பண்ணதன் மூலமா, நிச்சயமாக அவர்கள் வந்து அந்த கோபம் அந்த எந்த நிலையில இருக்கிறாங்களோ, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிறாங்களோ, தானா குறைவாங்க. நாங்க வந்து நீங்க சொல்லவே வேண்டியதில்ல. இப்போ நீங்க அது அவங்களே சொல்லுவாங்க. நான் நாடி பார்த்துட்டு நான் கேட்பேன். "ஏம்மா அதிகமா கோபம் வருதா?" அப்படிம்பாங்க. ஆனா பார்த்தா சாந்த சொரூபியா இருப்பாங்க. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, குழந்தைங்க சொல்லுவாங்க, "எங்க அம்மா கோவப்பட்டதே இல்ல" அப்படிம்பாங்க. நான் அத கரெக்ட்டா கேட்டேன். "அம்மா நீ இல்லம்மா நீ அதிகமா கோவம் வருதும்மா" அப்படின்னேன். "சார் நான் வெளியில காட்ட முடியாது. நான் சமையல் கட்டுக்குள்ள தான் நான் இருப்பேன்" அப்படிங்கிறாங்க. சில பேர் ஆண்கள் வந்து ஆஃபீஸ்ல பயங்கர பிரஷர் இருக்கும். அவன் வீட்லயும் காட்ட முடியாது, வெளியிலயும் காட்ட முடியாது. அப்போ அவன் அடிக்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வர்றது. இப்ப இதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாடி பார்க்கறது மூலியமாவும், பாத சிகிச்சையில சில ஆர்கன்ஸ் பண்றப்போ, அவருக்கு அந்த ஆர்கன்ஸ் பிரச்சனை இருக்காது. ஆனா, அந்த பிரச்சனை வந்து எந்த இடத்துல போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம பாத சிகிச்சையில கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஐயா கோவப்படாதீங்க. அதிகமா கோவப்பட்டீங்கன்னா, உங்களுடைய ஆர்கன்ஸ்ல இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுது. அதனால கொஞ்சம் கோவத்த குறைச்சுக்கங்க, அன்பா இருங்க, விலகி இருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே. ஒரு நல்ல ஆத்மா கேட்டாங்கன்னா, நம்ம கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம். சில பேர் வந்து அத விரும்ப மாட்டாங்க. நான் கோவப்பட்டா தான் இங்க நடக்கும், காரியம் நடக்காதும்பாங்க. நான் என்ன சொல்றேன், "நடிங்க ஐயா" அப்படின்னுவேன். கோவப்படுற மாரி நடிங்க. உண்மையா கோவப்படாதீங்க. எல்லாம் அன்பு தாங்கம்மா. நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்குது. யாரும் தவறானவங்க கிடையாது. தவறான புரிதல்னால அது நடக்குது. அவங்க அந்த புரிதல நம்ம சரி பண்ணணும். இப்பலாம் எனக்கு பேஷண்ட் யார் வந்தாலும் சரி, அவைங்க ஒரு குழந்தை போல இப்போ நம்ம வயதானவங்க வந்தா நம்ம தாய், நம்ம அம்மாவா இருந்தா எப்படி இருப்போம்? நம்ம சகோதரியா இருந்தா, நம்ம பொண்ணா இருந்தா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு வந்து அவைங்க சொல்றது எல்லாமே கோவம் வராது. ஓகே நம்ம பொண்ணு அப்படி அந்த ஆங்கிள்ல பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அதே தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். உங்க பொண்ணு கோச்சுக்கும். உங்க பொண்ணு தப்பு பண்ணா விட்டுருவீங்கல்ல? அதே அலுவலகத்தில அவனும் மனிதன் தானே! அவனுக்கு அப்ப ஆஃபீஸ்ல வீட்ல ஏதோ பிரச்சனை வந்திருப்பான். அப்படிங்கிறப்போ பாதத்தில நீங்க கேட்டது அருமையான ஒரு புள்ளி பெருவிரல்ல இருக்கு. கே அந்த பெருவிரல்ல அதுக்குண்டான பாயிண்ட். அது சரியா நுணுக்கமான கட்டையில, நுணுக்கமான முறையில செய்யும்பொழுது, அந்த ஒரு சில நபர்களை பார்த்தாலோ, சில நபர்களை கேட்டாலோ, சில சம்பவங்களை நினைத்தாலோ, என்னால பொறுக்க முடியல அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? அது எல்லாத்துக்கும் அந்த பெருவிரல்ல அதுக்குண்டான பாயிண்ட் இருக்கு. அத முறையாக, சீராக ஸ்டிமுலேட் பண்ணதன் மூலியமா, அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்தா வரக்கூடிய பிரச்சனைகள குறைக்கக்கூடிய அளவுக்கு அதில இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது, புரியுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். உடல் சார்ந்தும், மனம் சார்ந்தும். ஆ இத தாண்டி இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் கூட சொல்லலாம். ஏதோ ஒரு விபத்து நேரிடுது. அப்போ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ஒரு உணர்ச்சியற்ற, சுயநினைவற்று இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து உங்ககிட்ட கூட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன சிகிச்சை முறை குடுப்பீங்க? இப்போ நீ கேட்ட கொஸ்டின்னு இப்போ சமீபத்தில ஒரு 2 பேஷண்ட் எனக்கு அந்த மாரி வந்தாங்க. 41 வயது பெண்மணி. அதாவது என்னன்னா, கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. தச்சுட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 9 மணிக்கு எப்பவும் போல சட்டர இறக்குறாங்க. சட்டர இறக்கிட்டு திரும்புறப்ப தலை கிறுகிறுன்னு சுத்துது. மயக்கம் வருதுங்கிறாங்க. படுத்துட்டாங்க. படுத்தோனே உடனே ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு காஸ்ட்லியான மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. அங்க உடனே எல்லா ஆர்கன்ஸும் முடிஞ்சது. நீங்க வந்து நாளைக்கு காலைல உங்களுக்கு தகவல் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணத்த கட்டுங்க அப்படின்ட்டாங்க. 2,00,000 கட்டுங்க. அப்பதான் நாங்க பார்க்க முடியும்ட்டாங்க. இப்ப எனக்கு ராத்திரி காலையில 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயா எனக்கு அந்த அவங்களுடைய உறவினர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அவரு என்னுடைய கஸ்டமர், என்னுடைய வாடிக்கையாளரா இருக்கிறார். அவர்ட்ட வந்து நான் ஒரே ஒரு வார்த்த தான் சொன்னேன். ஒண்ணும் இல்லைங்க. இறைவன் அருளால இறைவன் அருளால. பெருவிரல மட்டும் அ கண்ணு விழிக்கல. எந்த உறுப்பும் அசையல அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்ணு, ஒரு பையன் கல்யாணம் வைக்கல. அத சொன்னோம். இப்ப எனக்கு தோணுனது என்ன, பெருவிரல மட்டும் பெருவிரல மட்டும் நல்லா அமுத்தி பிடிங்க அப்படின்னேன். டாக்டர் அலோவ் பண்ணல. ஐசியூ யூனிட்க்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப எங்ககிட்ட வந்தீங்கனாலுமே நாங்க இது தெரியாது. ஏன்னா எங்கிட்ட வரமாட்டாங்க. விபத்து நடந்தா நம்ம டக்குன்னு நம்மகிட்ட வரமாட்டாங்க. அவைங்க மருத்துவர தான் பார்ப்பாங்க. அதனால மருத்துவத்த நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த பையன் அடுத்தது கெஞ்சி கால்ல விழுந்த அவைங்க பையன், நேரா உள்ள ஐசியூ யூனிட்ல போயி, கால் பெருவிரல மட்டும் நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட்டோம். நல்லா அமுத்தி விடு. எந்த அளவுக்கு அமுத்தி விடணும்னு நான் வீடியோ எடுத்து, இப்படித்தான் நீ பிரஷர் பண்ணணும் அப்டின்னேன். நல்லா பெருவிரல அமுத்துனோனே, உடல்ல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. சூப்பர். கண்ணு திறக்கல.
புரியுதுங்களா? அப்போ டாக்டர் என்ன சொல்ட்டாருன்னா, 70% அவங்க காப்பாத்தியாச்சு. அது எப்படி பண்ணேன்? எப்படி 8 மணிக்கு மேல எப்படி இயங்குச்சு? அப்புட்னாங்க. நான் யாரோடையும் நாங்க வந்து இது பண்றதில்ல. அதே மாரி விபத்து நடக்குது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அதிர்ச்சியில ஒரு அ ஒரு பகுதியே ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. அப்படியா கூட அவிங்களுக்கு பாதத்தில அதுக்குண்டான பாயிண்ட். ஒருத்தர் காலே பாதிச்சிருந்தாலும் நான் அதுக்குண்டான பாயிண்ட்ட எடுத்து, அவிங்களுக்கு மனம் சார்ந்து எப்படி அத சரி பண்ணலாம்? இப்ப கால்ல அடிபட்டவங்களுக்கு நம்ம கால்ல ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியாது. கையில அதுக்கு உண்டான பாயிண்ட் இருக்குது. ஓகே. புரியுதுங்களா? கால் 2 அடிபட்டவனுக்கு எப்படிங்க சார் கால்ல குடுப்பீங்க கேட்டேன். கையில இருக்குது. கையில இல்லையா காதுல பண்ணலாம். காதுல பண்ணா நாக்குல இருக்குது. கண்ணுல அத சரி பண்ணலாம். மனதின் மூலமாக, பேசுவதன் மூலமாக நம்ம அவங்களுக்கு ஹீலிங் குடுக்கலாம். என்ன பண்ணலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, விபத்து ஒண்ணு நடந்துருச்சா? நடந்துருச்சு. அத தொடர்ந்து அத ஒரு நெகட்டிவா எதிர்மறையா நினைக்காம, நம்ம வர்ற பிரச்சனை எதுவோ அது பெருசா நம்ம வர்றத தப்பிச்சுட்டோம். இப்ப யாரையும் குறை சொல்லக்கூடாது. நடந்த விஷயத்த நம்ம மாற்றுவதற்கு நம்ம வலிமை கிடையாது. அதேமாரி மரணத்தை வெல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல. மரணத்தை வெல்ல முடியாது. அது நிகழும்போது நிகழும். இத நீங்க புரிதல் வந்துட்டாவே, இந்த சிகிச்சையில நான் தான் செய்யறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இறைவன் அருளால வர்றாங்க, குணமாகுது. இது நடப்பது எல்லாமே நம்ம பிரபஞ்ச சக்தி நம்மட்ட வருது. அது சரியா பயன்படுத்துறோம். அருமை, அருமையா. இறுதியா எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்டின்னா, இப்ப நான் இருக்கேன். உங்ககிட்ட வந்துட்டு என்னோட பிரச்சனை எதையுமே சொல்லல. ஐயா வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க அப்டின்னா, பாத சிகிச்சை மூலமா உங்களால பார்த்து சொல்ல முடியுமா? இது அற்புதமான விஷயம். இது வந்து என்னன்னா, உங்க பாதத்த நீங்க வைக்கிறீங்க. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். பல்ஸ் டயக்னோசிஸ் பண்றேன். பண்ணிட்டு, உங்க பாதத்த பார்த்துட்டு, சில விஷயங்கள் பார்த்த உடனே நாங்க சொல்லிருவோம். நான் அதாவது இறைவன் அருளால பார்த்த உடனே இந்த பாதம் ஆண் ஆண் தன்மையுள்ள பெண்ணா, இப்ப நீங்க வர்றீங்க. இப்ப நீங்களே நீங்க வர்றீங்க. உங்களுடைய கால் பாதத்த வச்சு, நீங்க ஆண் தன்மையுள்ள பெண்ணா? பெண் தன்மையுள்ள ஆணா? அந்த வந்து டைரக்ஷன் தெரியுது. நீங்க அதிகாரமிக்க பெண்மணியா? அல்லது கோபக்கார பொண்ணா? ஏன் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது? அப்படின்னு பாதத்த வச்சே சொல்லி போடலாம். தடவுவதன் மூலியமா ஆர்கன்ஸ்ல எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மூலியமா எண்ணெய போட்டு கட்டைய வச்சு நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது, சிகிச்சை அளிக்கும் பொழுது, உங்களுடைய மொத்த விஷயத்த நாங்க எடுத்துருவோம். ஓகே. இப்ப என் பாதத்த நீங்க பார்க்குறீங்க. பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்றத உங்களால இப்போ நெறைய பேர் வந்து பிரச்சனைய சொல்லிருவாங்க. ஐயா எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பாதத்த வந்து கட்டைய போட்டு தடவுறீங்க அப்டின்னா, அந்த கால் வலி மட்டும் தான் தெரியுமா? இல்ல உடம்புல இருக்கக்கூடிய அத்தன பிரச்சனையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? 100 100% உங்க பாதத்துல இருந்து உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன மாரியான உறுப்பு பாதிச்சிருக்குது? அல்லது நல்லா இருக்குதுன்னு அதையும் சொல்லிருவோம். அம்மா நீங்க ஹார்ட் சூப்பரா இருக்குது. நீங்க தன்னம்பிக்கையோட இருங்க. தைரியமா இருங்க. கிட்னி 2 பக்காவா இருக்குது. அத சொல்லிருவோம். 90% இப்ப கல்லீரல் ரொம்ப நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற உறுப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உங்கள பயமுறுத்துறதே கிடையாது. இப்ப இல்ல சார் எனக்கு அடிக்கடி உடல் சோர்வா இருக்குன்னா, நான் சொல்லுவேன். ஆர்கன்ஸ் நல்லா இருக்குது. நீ தன்னம்பிக்கை தெளிவா இருந்துக்க. சில விஷயம் சொல்லுவேன். டல்லா வருவீங்க. ஏன் டல்லா இருக்குன்னு காரணம் தெரியாது. நீங்க மனதால் பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்ப அதுக்கு ஆர்கன்ஸ ஸ்டிமுலேட் பண்ணுவோம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க எங்களுக்காக நான் மேக்ஸிமம் நான் சொல்ல வேணான்றது. இப்போ சமீபம் ஒரு 4, 5 வருஷமா நீ உன் பிரச்சனை எதுவும் சொல்ல வேண்டாம். நாடி குடு. நானே பார்த்துக்கிறேன். நானே சரி பண்ணிக்கிறேன். சூப்பர். அவிங்க கேட்பாங்க. ஏன் சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? முதல்லலாம் சொல்லுவீங்கன்னு. எத்தன தடவ நம்ம அதையே திருப்பி திருப்பி சொல்றது. நம்மளுடைய நோக்கம் குணப்படுத்துறது. அந்த குணப்படுத்தல இருக்கிறோம். இந்த ஒண்ணுலயே எல்லா விஷயம் சரியாயிடும். ஓகே. சூப்பர் ஐயா, சூப்பர். நான் வந்து பாத சிகிச்சை குறித்து நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். ஒருவேளை இதுக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களோ, இல்ல இதுக்கு மட்டும் தான் அவங்க சிகிச்சை குடுப்பாங்களோ அப்படின்னு. பட் நீங்க குடுத்த இந்த விளக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவான விளக்கம். ஏன்னா மனுஷனுக்கு இருக்கிற 2டே பிரச்சனை. உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. 2யுமே வந்து உங்களால தீர்க்க முடியும் அப்படின்றப்போ வந்து ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த வீடியோ அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. இது ஒண்ணே ஒண்ணு ஒரு விஷயங்கய்யா. இப்போ வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும், உங்களுடைய நோய்களுக்கு உண்டான காரணமும், அது வந்த விதமும், அத நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்குண்டான தீர்வை நோக்கி பாதையில செல்லுங்க. அதாவது ஒரே வழி தான் இதுக்கு தீர்வுன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பா இதுக்கு இப்ப கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பைய எடுத்தே ஆகணும். அந்த லெவலுக்கு போகாதீங்க. அதுக்கு மாற்று வழி என்ன இருக்குன்னு பாருங்க. அதே மாரி கடைசி வரைக்கும் கர்ப்பப்பை பிரச்சனைய வச்சுக்கிட்டு, கிளைமேக்ஸ்ல போனீங்கன்னா மருத்துவர்கள் அத எடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் மாற்று தீர்வு இருக்கிறது. கண்டிப்பா. நீங்க நம்மள மாரி பக்கத்தால இருக்கிறீங்க, பாத சிகிச்சை பண்ண இந்த வெண்மர அகாடமி நீங்க இங்க கூட வரலாம். இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வு இங்க இருக்கிறது. சூப்பர்யா! நன்றிமா. இந்த சூப்பர்யா! அது தோழ கூட.